இவருடைய தலைமையில் நாம் அனைவரும் குழுவிருக்கின்றோம். இவர்கள் இல்லற வாழ்க்கை அமைப்பதற்காக இந்த திருவிருக்கின்ற அனைவர் பெயராலும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, அதே போன்று நீங்கள் இன்றைக்கு தொடங்கவிருக்கின்ற இந்த திருமண பயணமானது அருள் நிறைந்த வாழ்க்கை, ஆசி நிரம்பிய வாழ்க்கை, அன்பு நிறைந்த வாழ்க்கை, இதை மூன்றும் நீங்கள் தென்னமாய் புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடைய அருளால் நீங்கள் ஒருவரை ஒருவர் நேசிக்க போயிருக்கின்றீர்கள். அந்த ஆசிரியர் வழியாக இந்த திருமண வாழ்க்கையை நீங்கள் தொடங்கவிருக்கின்றீர்கள். எனவே உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கைக்காக நாங்கள் வாழ்த்துரை கூறுகின்றோம். செய்தி எல்லா பாவங்களுக்காகவும் மனவருந்தி இறைவனிடத்திலே மன்னிக்க வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, மனித குலத்தை படைத்த போது ஆணும் பெண்ணும் ஒன்றாக வேண்டும் என திருவுள்ளம். இவ்வாறு இவர்கள் உமது அருளால் அன்பில் வளம் பெற்று அதே அன்புக்கு சாட்சிகளாக விளங்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். காணிக்கையுமாக கடவுளிடம் ஒப்படைத்து உங்களிடம் அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பு கொண்டு வாழுங்கள். கிறிஸ்துவுக்கு அஞ்சி ஒருவருக்கொருவர் பணிந்திருங்கள். திருமணமான பெண்களே, ஆண்டவருக்கு பணிந்திருப்பது போல உங்கள் கணவருக்கு நீங்கள் பணிந்திருங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபைக்கு தலையாயிருப்பது போல கணவர் மனைவிக்கு தலையாயிருக்கிறார். கிறிஸ்துவே திருச்சபையாக உடலில் நீக்க திருச்சபை கிறிஸ்துவுக்கு பணிந்திருப்பது போல மனைவியரும் தங்கள் கணவருக்கு அனைத்திலும் பணிந்திருக்க வேண்டும். திருமணமான ஆண்களே, கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள். ஏனெனில் கிறிஸ்து திருச்சபை மீது அன்பு செலுத்தி அதற்காக தம்மையே ஒப்புவித்தார். வார்த்தையாலும் நீரினாலும் அதனை கழுவி தூயதாக்குமாறு இவ்வாறு செய்தார். திருச்சபை கரைக்கரையோ வேறு குறையோ இல்லாமல் தூய்மையும் மாசற்றதுமாய் மாட்சியுடன் தம்மும் விளங்குமாறு செய்தார். அவ்வாறே கணவர்களும் மனைவியரை தம் சொந்த உடல் என கருதி அன்பு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறார்கள். தம் மனைவியின் மீது அன்பு கொள்கிறவர் தம் மீதே அன்பு கொள்கிறவர் ஆவர். தம்முடைய உடலை எவரும் இருப்பதில்லை, அதை பேணி வளர்க்கிறார். அவ்வாறே கிறிஸ்துவும் திருச்சபையை பேணி வளர்த்து வருகிறார். ஏனெனில் நாம் அவரது உடலில் உறுப்புகள். இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார்.
இருவரும் ஒரே உடலாய் இருக்க என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கியுள்ள மறைப்பொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். எப்படியும் உங்களுள் ஒவ்வொருவரும் தம் மீது அன்பு கொள்வது போல தம் மனைவியின் மீதும் அன்பு செலுத்த வேண்டும். மனைவியும் தம் கணவருக்கு அஞ்சி வாழ வேண்டும். ஆண்டவர் வழங்கும் வருவார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆண் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்று திருப்பார். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைந்ததை மனிதன் பிரிக்காதிருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆலயத்தில் இந்த புதிதாக திருமணம் செய்ய இருக்கின்ற புதிய தம்பதிகளை வாழ்த்துவதற்காகவும் ஜெபிப்பதற்காகவும் வந்திருக்கின்றோம். ஆகவே அவருடைய வாழ்க்கையானது எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கவும் கடவுளுடைய அருளும் ஆசை என்று நிலைத்திருக்கவும் அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். பிரியமானவர்களே, நாம் எத்தனையோ திருமணங்களில் பங்கேற்றிருக்கின்றோம். ஒவ்வொரு குருவானவரும் ஒவ்வொரு மறைமுறையை ஆற்றியிருப்பார். நீங்களும் கேட்டிருப்பீர்கள். இன்று நான் உங்களோடு 2 கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று, புதிதாக திருமணம் செய்ய இருக்கின்ற புதிய தம்பதிகளோடு. அடுத்ததாக மிக முக்கியமானது, பெற்றோர்களாகிய நம்மை பற்றி சிறிது பார்ப்போம். நாம் புதிதாக எந்த ஒரு கருத்தையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளவில்லை. எல்லாமே உங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியும். தெரிந்ததை ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அவ்வளவுதான். அனைத்தையும் படைத்த ஆண்டவன் அனைத்தும் நன்றாக இருந்தது. நம்முடைய ஆதி பெற்றோர்கள் கடவுளோடு மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில் ஒரு துன்பமானது வந்தது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், கடவுள் மீது
கொண்டிருந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்து விட்டார்கள். கடவுள் தங்களை ஏமாற்றி விட்டார் என்ற அவன் நம்பிக்கையானது கடவுள் மீது சந்தேகம் கொண்டார்கள். கடவுள் தங்களை ஏமாற்றி விட்டார் என்ற அவன் நம்பிக்கை ஏற்பட்ட போதுதான், கடவுள் மீது சந்தேகம் வந்த போதுதான் அந்த மகிழ்ச்சியானது மறைந்து விட்டது. அத்தனை நாட்களாக கடவுள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். கடவுள் தன்னுடைய தந்தையாக இருந்தார், அவர் தன்னை வழிநடத்தி கொண்டிருந்தார். ஆனால் எப்போது அந்த சந்தேகம் என்ற எண்ணமானது வந்த பொழுதோ அப்போது அனைத்தையும் இழந்து விட்டார்கள். அப்படி வாழ்க்கையில் துன்பம் வந்தது, கஷ்டம் வந்தது, மரணம் வந்தது, ஏமாற்றங்கள் ஏற்பட்டன, உலகமால் சபிக்கப்பட்டது. எப்போது வாழ்க்கையில் சந்தேகம் என்று வந்த பொழுது மகிழ்ச்சி என்ற ஒளியானது எழுந்து கொண்டிருந்தது, அது அணிந்து விட்டது. ஆகவே நம்முடைய ஆதி பெற்றோர்கள் துன்பம் என்ற இருளில் தடுமாறி நடந்து கொண்டிருந்தார்கள். ஆகவே புதிதாக திருமணம் செய்யப்பட்ட தம்பதிகளே, இந்த சந்தேகமான வாழ்க்கையில் வந்துவிட்டது என்று சொன்னால் எல்லாத்தையுமே இழந்திருக்கிறார்கள். ஒரு உதாரணம், டவுனில் இருக்கின்ற ஒரு குடும்பமானது கிராமத்தில் இருக்கின்ற ஒரு பெண்ணை நிச்சயம் செய்து திருமணம் செய்து ஒரு மாதம் கழித்து கணவன் டவுன் வேலை செய்த கணவன் தன் மனைவியை அவன் வேலை செய்த இடத்துக்கு டவுனுக்கு அழைத்து சென்றான். அவளும் படித்தவர், பட்டதாரி, அவளும் வேலை செய்ய வேண்டும். ஆகவே அவர்கள் இருக்கின்ற வீட்டில் இருந்து சிறிது தூரம் மனைவியானவள் சென்று வேலை பார்க்க வேண்டும். கணவனுக்கு அவன் செய்த இடமானது ஒரு 10 நிமிடத்தில் வண்டியில் சென்று விடலாம். ஆகவே அந்த மனைவியானவள் காலையில் எழுந்து அவர்களுக்கு மதியத்துக்கு உணவு செய்த பின் கணவனுக்கு முதலில் உணவை கொடுத்து விட்டு அவர் உணவை கொண்ட பின் அவள் பஸ் ஸ்டாண்ட் நடந்து செல்ல வேண்டும். அங்கிருந்து ஒரு பஸ்ஸை பிடிக்க வேண்டும், அங்கிருந்து இன்னொரு பஸ்ஸை பிடித்து அவள் பணி செய்கிற இடத்திற்கு முன்னதாக செல்ல வேண்டும். ஆனால் கணவனுக்கு அவ்வாறு இல்லை. மனைவி சென்ற பின் 1 மணி நேரம் கழித்து அவர் ஓய்வாக அவர் செல்வார். மாலையில் மனைவியானவர் வருவதற்கு முன்பாக தன் மனைவியை ஆவலோடு காத்து கொண்டிருந்தார். மனைவியானவர் வந்ததும் சிரித்த முகத்தோடு, வாமா நல்லா இருக்கிறியா, எப்படி இந்த வேலையெல்லாம் சொல்லிவிட்டு குடிப்பதற்கு காஃபி கொடுப்பார். சென்று கொண்டிருந்த மகிழ்ச்சியாக சென்று கொண்டிருந்தது. ஒரு நாள் மனைவியானவள் வருகின்ற நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரம் லேட்டாக வந்தார். கணவன் கேட்டான், ஏமா இன்னைக்கு லேட்டாக வந்த, உடையெல்லாம் கரெக்ட் டைம் வந்துருது, என்ன ஆச்சு இன்னைக்கு 1/2 மணி நேரம் லேட்டாக வரையே? அப்போது அவருடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு சின்ன ஒரு குண்டுச்சி போல குத்த ஆரம்பிச்சது. எத்தனை நாள் தன் கணவன் சிரித்த முகத்தோடு வரவேற்றார், குடிப்பது காப்பி கொடுத்தார். ஒரு 1/2 மணி நேரம் வேலை செய்த இடத்தில் அடுத்த நாள் கணவன் மனைவியானவள் பஸ்ஸில் இறந்ததுக்கு முன்பாக அங்கே அவன் காத்திருந்தான். மனைவி அழைத்து வருவதில்லை. 2வது ஊசியானது உள்ளத்தை குத்தியது. சரியாக பேசவில்லை, உருவாக்கவில்லை. அடுத்த நாள் ஒரு 1/2 மணி நேரம் மனைவியானவள் லேட்டாக வந்தாள். வரும்போது அவளுடைய புடவையானது கலங்கி இருந்தது. அவள் தலையில் வைத்திருந்த பூவானது கசங்கி இருந்தது. முடி கலங்கி இருந்தது. ரொம்ப டயர்டாக வந்தாள். வந்ததுமே படுத்தாள். கணவன் கேட்டான், என்னம்மா இவ்வளோ டயர்டாக இருக்கிற, வந்ததும் படுத்துட்டீங்க, புடவையெல்லாம் கலங்கி இருந்தது, முடியெல்லாம் கலந்து பூலாம் கடந்து வந்து அவன் கேட்டான். அந்த பெண்ணானவள் ஒரு முடிவு எடுத்தால், என்னுடைய கணவன் என்னை சந்தேகப்படுகிறார். ஆகவே தன்னுடைய தோழியிடம் சென்று ஒவ்வொரு நாளும் நடந்த விஷயத்தை சொன்னார். மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது அவர்கள் சிரித்து பகிர்ந்து கொண்டார்கள். தன் கணவன் என் மீது சந்தேகப்படுகிறார், ஆகவே இந்த மனிதனோடு என்னால் குடும்பம் நடத்த முடியாது, ஆகவே அவனை பிரித்து செல்ல நான் முயற்சி செய்கிறேன்.
இதை கேட்ட பெற்றோர்கள் வருத்தப்படுவார். இருந்தாலும் சரி, இது என்னுடைய வாழ்க்கை, அவனோடு வாழ முடியாது. ஒரு குடிகாரனோடு கூட குடும்பம் நடத்தலாம். ஆனால் சந்தேகப்படுகிற ஒரு ஆணோடு வாழ்வு நடத்துவது என்பது மிக கடினமான ஒன்று. ஆகவே ஒரு நாள் மாலை நேரத்தில் தன் தோழியோடு டீ குடிக்கிற இடத்துக்கு காஃபி சாப்பிட்டு போனாங்க. தடுத்திருந்தது. அவள் உட்கார்ந்து தன்னுடைய வேதனையெல்லாம் அவள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதே இடத்துக்கு அவளுடைய கணவனும் அவளுடைய நண்பனும் சென்று கொண்டிருந்தார்கள். அதை அடுத்தது அமர்ந்து கொண்டு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அடுத்து அந்த மனைவியானவள் அவள் பேசி கேட்டுக் கொண்டிருந்தார். அவள் சொன்ன அந்த நண்பனை பார்த்து, நண்பா, என்னுடைய மனைவியானவள் தங்கமானவள், கிராமத்திலிருந்து வந்தவள், கண்டு கபடம் என்பது அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. கிராமத்தில் எவ்வளவு சந்தோஷமாக அவள் இருந்திருப்பாங்க. ஆனால் அந்த நகர வாழ்க்கை என்பது மிக கடினமான ஒன்று. நான் பணி செய்ய நம்முடைய வீட்டிலிருந்து அவன் வேலை செய்த இடத்திற்கு நடந்து செல்ல வேண்டும். காலையில் வேலையாக எடுத்துக்க வேண்டும். சாப்பாடு செய்ய வேண்டும். அவள் சாப்பிட்டால் இல்லையோ பிரச்சாரத்தின் வழியாக உங்களுக்கு அருள் வளர்ந்திருந்த நீங்கள் ஒருவருக்கொருவர் என்றும் பிரமாணிக்கமாய் இருக்கவும், திருமணத்தின் ஏனைய கடமைகளை ஏற்று நிறைவேற்றவும் உங்களுக்கு ஆற்றல் அளிக்கின்றார். எனவே உங்கள் கருத்தை அறிந்து கொள்ள திருச்சபையின் முன்னிலையில் உங்களை வினவுகின்றேன். ஜான் மற்றும் ரம்யா, நீங்கள் இருவரும் முழுமன சுதந்திரத்துடன் திருமணம் செய்து கொள்ள எவ்வித வற்புறுத்தலுமின்றி வந்திருக்கின்றீர்களா? நீங்கள் மன வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்நாளெல்லாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்யவும் மதிக்கவும் தயாராக இருக்கின்றீர்களா? இறைவன் உங்களுக்கு அருளும் மக்கள் நீங்கள் அன்புடன் ஏற்று கிறிஸ்துவின் போதனைக்கும் திருச்சபையின் சட்டத்திற்கு ஏற்றபடி வளர்ப்பீர்களா? நீங்கள் திருமண ஒப்பந்தம் செய்ய கொள்ள விரும்புவதால் உங்கள் வலது கைகளை சேர்த்து பிடியுங்கள். இறைவன் திருமுன் திருச்சபையின் முன்னிலும் உங்கள் சம்மதத்தை தெரிவியுங்கள். ஜான் என்னும் நான் ரம்யா என்னும் உன்னை என் மனைவியாக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உனக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உன்னை அன்பு செய்யவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். ரம்யா என்னும் நான் ஜான் என்னும் உங்களை என் கணவராக ஏற்றுக்கொள்கின்றேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல்நலத்திலும் நோயிலும் நான் உங்களுக்கு பிரமாணிக்கமாயிருந்து என் வாழ்நாள் எல்லாம் உங்களை நேசிக்கவும் மதிக்கவும் வாக்களிக்கின்றேன். திருச்சபையின் முன்னிலையில் நீங்கள் தெரிவித்த இந்த சம்பந்தத்தை ஆண்டவர் கனிவுடன் உறுதிப்படுத்தி நம் ஆசையை உங்கள் மீது நிறைவாய் பொழிந்தருள்வதாக. இறைவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். ஆமென். அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள். என் அன்புக்கும் பிரமாணத்திற்கும் அடையாளமாக இந்த திருமாங்கல்யத்தை தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே அணிந்து கொள்கின்றேன்.
வளர வேண்டும் எனவும் ஆண்டவரை மன்றாடுவோம். இப்பொழுது திருமணத்தில் இணைக்க பெற்ற இவர்கள் தொடர்ந்து மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோம். ஆகிய இவ்வுவரும் ஆண்டவரின் அன்புக்கு அடையாளமாக மக்களை பெற்று வாழ வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோம். கானாவு திருமணத்தில் மணமக்களை ஆசீர்வதித்தது போல இம்மக்களையும் ஆசீர்வதித்துள்ள வேண்டும் என ஆண்டவரை மன்றாடுவோம். ஆழமான அன்பை நீ வழங்கியிருப்பதால் அவர்கள் நிறைந்த ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். நீர் இணைத்த இவ்விருவரையும் ஒன்று பிரிக்காதிருப்பதாக நீர் ஆசீர்வதிக்கவும் இவர்கள் எத்தீங்கும் தீண்டாதிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, திருமணத்தின் புனித ஏற்பாட்டை சிறப்பிக்க நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கைகளை ஏற்க உம்மை வேண்டுகின்றோம். உமது நன்மையால் நீ நிறைவேற இவ்வேறுபாட்டை உமது பராமரிப்பினால் தொடர்ந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். திருமண உடன்படிக்கையை மன ஒற்றுமையுடன் இனிய நுகத்தாலும் அமைதியின் முறிவுறாத பிணைப்பாலும் நீர் ஏற்படுத்தியுள்ளீர். அதனால் புனித திருமணத்தின் தூய பயனுள்ள அன்பு உமக்கு சொந்தமான பிள்ளைகளுக்கு தருவதாக. ஏனெனில் ஆண்டவரே, உமது பராமரிப்பினாலும் அருளினாலும் திருமணத்தின் இரு பயன்களை சொல்லிற்கரிய முறையில் விளைவிக்கின்றேன். பிள்ளைகளின் பிறப்பால் உலகத்தை அணிய செய்கின்றேன். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வரும் அவர்களது மறுபிறப்பால் திரு அவையை வளர செய்கின்றேன். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண் இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: Hosanna,
இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உடம்பணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இதை உங்களுக்காக அவ்வளவு இரவு விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் கூர்ந்து வாழ்வதற்கு அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகிற்கும் பரவிய பொழுது அவை நினைவு கூர்ந்தது. எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருத்தூதக பதிப்பாளர் பெர்னட் மோனஸ், எல்லா திருநிலையினராகிய இவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தது. மேலும் வீட்டில் வேதத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து புது திருமுக ஒளிகள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுள் கண்டித்தாயின புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முதலாயத்தோர் ஆகிய புனித அனைவரோடும் எளிவாழ் பங்குடன் அதை பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய்ப்பொழுதேக்கு வருவருட மன்றாடுகிறோம். இவர் பலியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றித்து எல்லா புகழும் மாற்றையும் என்றென்று உமக்கு உரியது. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவப்படிப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணைந்து சொல்வோம். உமது உருவில் ஆணையும் பெண்ணையும் உண்டாக்கி அவர்களின் குடும்ப வாழ்க்கை மீது உமது ஆசியை ஒளிய திருமணமாகி இன்று திருமண அலுவலகத்தால் இணைக்கு பெற்ற உம் அடியார்களுக்காக நாங்கள் உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, இம்மணமகள் ரம்யா மீது இவருடைய வாழ்க்கை துணைவர் ஜான் மீதும் உமது ஆசியை நிறைவாய் ஒழிவிதாக உமது தூய ஆவியாரின் ஆற்றல் மேலிருந்து இறங்கி இவர்களின் இதயங்களை பற்றி எரிய செய்வதாக. அதனால் இவர்கள் ஒருவர் மற்றவருக்கு அளிக்கும் திருமண உரிமைகளில் மகிழ்ச்சி கொள்வதோடு தங்கள் குடும்பத்தை மக்களால் அணி செய்து திரு அவை வளம் பெறச் செய்வார்களாக. ஆண்டவரே, இவர்கள் இன்பத்தில் உம்மை புகழ்ந்து துன்பத்தில் உம்மை தேடி வருவார்களாக.
தம் உழைப்பினால் நீர் இவர்களுக்கு துணையாக இருக்கின்றீர் என்பதை உணர்ந்து மகிழ்வார்களாக. இவர்களுடைய தேவைகளில் ஆறுதல் அளிக்கின்றீர் என்பதை உணர்வார்களாக. திருக்கூட்டத்தில் உம்மை மன்றாடுவார்களாக. உலகில் உமக்கு சாட்சிகளாக விளங்குவார்களாக. மேலும் வளவைக்க உரிமையை எய்திய பின் இவர்கள் இங்கு சூழ்ந்து நிற்கும் நண்பர்களுடன் விண்ணரசுக்கு வந்து சேர்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவாவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றையும் அழுத்தழுவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றெங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சன்னதியே, எங்களுக்கு அமைதி அளிக்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர், செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். சொந்தம் நீங்காத நம்பந்தம் உன்னோடு வாழ்வு அழகானது. வரமாகும் உன் அன்பு வாழ்வாகும் உன் வாழ்வு உன்னாலே வாழ்வு உயர்வானது. உன்னோடு வாழ்வு அழகானது. ஆண்டவரே, இத்திருப்பலியின் ஆற்றலால் உமது பராமரிப்பின் ஏற்பாடுகளை உமது கனிவான அன்போடு நிறைவேற்றியுள்ளீர். இவ்வாறு புனித குடும்பமாக நீர் ஒன்றிருந்த இவர்களை ஒரே அப்பத்தாலும் ஒரே கிண்ணத்தாலும் நிறைவு அடைந்துள்ள இவர்கள் அன்பினால் ஒருமனப்பட்டிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை
மகன் தூய ஆவியாளர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள். திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் வாழ்கவே, வாழ்கவே, ஒரு மனதோராய் இணைந்திருந்து நீங்கள் வாழ்கவே, வாழ்கவே, நீங்கள் வாழ்கவே.